யாடியா T5L மகிழ்ச்சி நிறைந்த நீண்ட பயணத்திற்கு. இணைந்திருக்கிறோம் நேயர்களே, வணக்கம். தமிழுடைய நிகழ்ச்சியினுடைய தலைப்பு பகுதியை சந்தித்திருக்கிறோம். தலைப்பு பகுதியில் இன்றைக்கு என்ன நாளாக இருக்கிறது என்றால், இன்றைய தினம் உலக காச நோய் தினமாக இருக்கிறது. அதே போல இன்னொரு நாளாக இருக்கிறது உலக மனித உரிமைகள் மீறல்கள் மற்றும் கண்ணியத்தன்மைகள் பாதிக்கப்பட்டவர்கள் சம்பந்தமான நாளாகவும் இன்றைய நாள் இருக்கு. அப்போ முதலிலே இந்த உலக காச நோய் தினம் என்று வந்தால், இந்த உலக காச நோய் தொடர்பான விழிப்புணர்வு, காச நோயிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்வது என்று தொடர்பாக பல்வேறு விடயங்கள் இருக்குது. ஆரம்பத்திலேயே இந்த காச நோய்க்கான அடிப்படை தடுப்பாக இந்த பிசிஜி தடுப்பூசியை அது சிறுவர்கள் முதல் சிறுவர்களிலிருந்து அனைவருக்கும் இந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த பிசிஜி தடுப்பூசி ஏற்றப்படும் காச நோயிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக. அதை தாண்டி காச நோய் அறிகுறி உள்ளவர்கள் ஆரம்பத்திலேயே இந்த நோயை கண்டறிவதன் மூலம் உரிய சிகிச்சைகளை பெறுவதன் மூலம் ஆரம்ப நிலையிலேயே அவற்றை குணப்படுத்தக்கூடியதாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறார்கள். எனவே உலகளவிலே இந்த காச நோயை கட்டுப்பாட்டுக்கு கொள்ளணும். ஏனென்றால் இது எளிதிலே பரவக்கூடிய நோயாக இருக்கிறது. ஒரு மனிதர் காச நோயாளிகள் இருமும் போது தும்மும் போது அவர்களுடைய காற்றில் இருக்கக்கூடிய இந்த பாக்டீரியாக்கள் காற்று வழியாக அல்லது ஈரலிப்பான இடங்களூடாக அருகில் இருக்கக்கூடியவர்களை சென்றடைந்தும் அவர்களுக்கும் இந்த நோயை உண்டாகக்கூடியதாக இருக்கும், டிபி என்று கூறுவார்கள். எனவே இந்த காச நோயை கட்டுப்படுத்துவதற்கான விழிப்புணர்வு தொடர்பாகத்தான் இந்த விடயங்களிலிருந்து காச நோயினுடைய ஆரம்ப அறிகுறிகளாக 2 வாரங்களுக்கு மேல் நீடித்த இருமல், சளி, அதே போல காய்ச்சல், அதே போல இரவிலே தூக்கமின்மை, இரவிலே வியர்த்தல் போன்ற விடயங்கள் இந்த காச நோயினுடைய அறிகுறிகளாக இருக்கும். அப்படியான ஆரம்ப அறிகுறிகள் காணப்பட்டாலே அவற்றை உடனடியாக கொண்டு வைத்தியசாலையை நாடி உடனடி சிகிச்சைகளை பெற்றுக்கொள்வதன் மூலம் இந்த நோயிலிருந்து உங்களை நீங்கள் தடுத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதை தாண்டி போதிய அளவு காற்றோட்டம் உள்ள இடம், தூய இடங்களை இருப்பதன் மூலமும் நீங்கள் உங்களை நீங்களே பாதுகாத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். தூய இடங்கள் இருப்பது, தூய ஆடைகளை அணிவது, தூய உடைகளை பாய்ப்பது, இப்படி. அதே போல தனிநபர் இடைவெளி, காச நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் ஆரம்பத்தில் அந்த அறிகுறி இருக்கக்கூடியவர்கள் அடுத்தவர்களுடன் பழகுவதற்கான அந்த இடைவெளியை குறைத்து நோய் குணமாகும் வரை அடுத்தவர்களுடன் பழகுவதற்கான இடைவெளியை வைத்திருத்தல். அதே போல தும்மும் போதோ இருமும் போதோ கைகளால் மறைத்தல், துணிகளை பாவித்து தும்முதல் போன்ற விடயங்கள் மூலம் இது மனிதர்களிலிருந்து இன்னொரு மனிதர்களுக்கு பரவுவதையும் தடுக்கக்கூடியதாக இருக்கு. இப்படி பல வழிகள் இருக்கு. அதே போல ஊட்டச்சத்தான உணவுகளை உண்ணுதல், ஆரோக்கியமான உடற்பயிற்சிகளை மேற்கொள்ளுதல், அதே போல இந்த பிசிஜி தடுப்பூசியை எடுத்துக்கொள்ளுதல், தொடர்ச்சியாக மருத்துவ சிகிச்சைகளை பெற்றுக்கொள்ளல் போன்ற விடயங்களூடாக இந்த காச நோயை தடுத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். காச நோய் ஏற்பட்டால் தனிநபர் தன்னை தனிமைப்படுத்தி அல்லது தனிநபர் இடைவெளிகளை பேணிக் கொள்வதன் மூலம் இது அடுத்தவருக்கு பரவுவதை தடுத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே போல ஆரோக்கியமான உணவு முறை, ஆரோக்கியமான உடற்பயிற்சி முறைகள், அதே போல தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ளல், மருந்துகளை பெற்றுக்கொள்ளல், இப்படியான விடயங்கள் மூலமாகவும் அல்லது காற்றோட்டமான இடங்கள், கலர்ந்த ஆடைகள், இப்படியான விடயங்களை அணிவதன் மூலமாகவும் இந்த நோயிலிருந்து எங்களை நாங்களே கட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த நோய் அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக மருத்துவரை நாடி காச நோயிலிருந்து நாங்கள் விழிப்புணர்வு பெறுவோம். இந்த காச நோய் உலகளாவிய ரீதியிலே ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய நோயாக இருக்குது. காச நோயினுடைய உச்ச பாதிப்பினால் பலர் இறந்தும் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எனவே காச நோய் விழிப்புணர்வு தினத்தில் இந்த காச நோய் பற்றிய தெளிவுகள் எங்கள் மத்தியிலே வந்து சேர வேண்டும். குறிப்பாக ஆரம்பங்களிலேயே இந்த நோய்களை கண்டுபிடித்து விடுவது என்பதும் நோய்களுடைய வளர்ச்சி அல்லது அடிப்படை நிலையிலேயே ஆரம்ப கட்டங்களிலே அவற்றை குணப்படுத்திக் கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும். இது ஒரு புறமாக. இன்னொரு பக்கம் உலக மனித உரிமை மீறல்கள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களுக்குரிய தினமாக இருக்கிறது. அப்போ உலக மனித உரிமைகள் மீறல் இன்றைக்கு உலகமே மனித உரிமை மீறல்களிலே மூழ்கி போய் கிடக்கிறது. அப்போ இந்த மனித உரிமை மீறல்கள் தினமெல்லாம் இருக்கிறது. மனித உரிமைகளை பற்றி பேசுவதற்கு ஐக்கிய நாடுகள் சபை இருக்கிறது. ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமைகள் மாநாடுகள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மனித உரிமைகளுக்கு என்று ஆணையாளர்கள் எல்லாம் இருக்கிறார்கள், பலர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இவர்களெல்லாம் இருக்கும்போதும் அவர்கள் கண் முன்னே இந்த மனித உரிமைகள் மீறல்கள் இந்த உலகம் முழுக்க நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்றால் அதெல்லாம் இருந்து என்ன பயன் என்ற கேள்வி இருக்கு. இது நன்றாக தெரியும். 2009 இங்கே மனித உரிமைகள் மீறல்கள் நடைபெறும் பொழுதும் பார்த்து கொண்டுதான் இருந்தார்கள். இன்றைக்கு இந்த உலக யுத்தத்தில் நடைபெற்றக்கூடிய ஈரானுடைய பாடசாலை சிறுமிகள் இறப்பதாக இருக்கட்டும், அல்லது பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய இளம் பிள்ளைகள் எல்லாம் பசிபட்டினியால் வாடுவது, குண்டு வீச்சுகளில் இறந்து துடிதுடித்து போவதை பார்த்து கொண்டிருப்பதாக இருக்கட்டும், உலகளாவிய ரீதியிலே எல்லா நாடுகளிலும் நடைபெறக்கூடிய இந்த மனித உரிமை மீறல்களை இந்த உலக நிறுவனங்கள் பார்த்து கொண்டிருப்பதன் பயன் இந்த உலக நிறுவனங்கள் தேவைதான் என்ற கேள்வி வந்து குறிப்பாக ஐக்கிய நாடுகள் சபை மீதும் பொதுமக்கள் பலரும் தொடர்ச்சியாக விசனங்களை வைத்துக் கொண்டு வருகிறார்கள். அதை தாண்டி பொதுமக்களுக்கு இந்த ஐக்கிய நாடுகள் சபை மீதான நம்பிக்கை குறைந்திருக்கிறது என்றே கூறவும். அதை தாண்டி இந்த உலக நாடுகளை எல்லாம் வழிபடுத்த வேண்டிய பல வலுமிக்க உலக தலைவர்கள் அல்லது உலக நாடுகள் இந்த விடயங்களையும் கண்டும் காணாமல் இருப்பது. ஒரு அநீதி நடக்கிறது என்றால் அந்த அநீதிக்கு எதிராக நல்லவர்கள் கூடும்போதுதான் அந்த அநீதியை கட்டுப்படுத்தக்கூடியது. நல்லவர்களுடைய அமைதி தீயவர்களை வளர்த்து விடுவதற்கான வழிகளாகவும் இருக்கு. இப்பொழுதும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஈரான் மீது தாக்குதலை தொடங்கி இருந்தார்கள். அந்த தொடர் தாக்குதலின் வழி அந்த தாக்குதல் தொடங்கும் போது பல உலக தலைவர்கள் அமைதி காத்தார்கள். இன்றைக்கு ஈரான் ஹோர்முஸ் நீரிணையை மூடி தடுத்த பிறகு இன்றைக்கு உலக நாடுகளுக்கு எல்லா நாடுகளுக்குள்ளே பொருளாதார பிரச்சனைகள் ஏற்படும் போதும் எல்லா நாடுகளும் இன்றைக்கு அமெரிக்கா இஸ்ரேலுக்கு எதிராக மெதுவாக தங்களுடைய கொடிகளை உயர்த்த தொடங்கி இருக்கிறார். அப்போ இப்படி பல்வேறு விடயங்கள் இருக்கு. தனக்கென்று வந்தால்தான் அனைவரும் துடிப்பார்கள். அடுத்த இடங்களில் நடைபெறும் போது அதை பார்த்து கொண்டிருப்பார். ஏன்னா மனித உயிர்கள் என்பது
விலை மதிப்பெற்றது. அதிலும் மனித உரிமை மீறல்கள் ஒரு இரு நாடுகளுக்குடைய யுத்தம் நடக்கும்போது கூட மனித உரிமை மீறல்களை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எங்களுடைய நாட்டிலே ஒரு நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நாட்டு மக்கள் மீதே மனித உரிமை மீறல்கள் நடைபெறுவது பார்த்து கொண்டுதான் இருந்தார்கள். ஆரம்பத்திலே மனித உரிமை ஆணையாளர்கள் எல்லாம் இங்கே வந்து போனார். கடைசியாக போன கட்டம் வோல்கர் டர்க் அவர்கள் இந்த வந்து செம்மணி புதைக்குழியை பார்த்து அங்கே இருக்கக்கூடிய அகழ்வு பணிகளையும் பார்த்து விட்டு சென்றிருந்தார். அதுக்கு மேல் 2009 பான்கி முன் வந்தார். அதே போல சொரிக்கல்கையும் வந்தார். இப்போது வோல்கர் டர்க் வரைக்கும் வந்திருக்கிறார்கள். எங்களுக்கு நடைபெற்றக்கூடிய மனித உரிமை முறைகள் தொடர்பாக இதற்கான நீதிகள் இன்னும் கிடைக்கல. இப்படி பல தேசங்கள் இன்றைக்கும் மனித உரிமைகள் சின்னாபின்னமாகி போன பல தேசங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. அழும் குரல் அல்லது பல இனத்தினுடைய விடுதலைக்காக போராடக்கூடிய சிறிய இனங்கள் பல இன்றைக்கும் குமரிக் கொண்டே இருக்கின்றன. உலக நாடுகள் முழுக்க அப்படி வலிகள் சுமந்து கொண்டிருக்கக்கூடிய மனித உரிமைகள் மீறப்பட்ட பல இனங்கள் இருக்கு. அப்படிப்பட்ட இனங்களுக்கெல்லாம் மனித உரிமை மீறல்கள் நடைபெறக்கூடாது. இது தனிய இனங்களையும் தாண்டி சாதாரண மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகள் மீறப்படுவதே மனித உரிமை மீறல்களாகத்தான் இருக்கிறது. தன்னுடைய சுதந்திரமாக தன்னுடைய கருத்தை பேசக்கூடிய உரிமை எல்லா மனிதர்களுக்கும் இருக்கிறது. இன்றைக்கு பேச்சு சுதந்திரம் என்பதும் பல இடங்களிலே மனிதர்களுக்கு தடைப்படுத்தப்பட்ட விடயமாக இருக்கிறது. வாழும் உரிமை இருக்கிறது, சிறந்த சுகாதாரத்தை பெற்றுக்கொள்ளும் உரிமை இருக்கிறது, சிறந்த கல்வியை பெற்றுக்கொள்ளும் உரிமை இருக்கிறது. இப்படி பல்வேறு விடயங்களோடு மனிதனுக்கு இருக்கிறது. எனவே அந்த உரிமைகள் எல்லாம் இல்லாமல் பலர் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் மிகப்பெரிய கவலையாக இருக்கிறது. தங்களுக்கு வாழ்வதற்கு சொந்த நிலம் இல்லாமல், சொந்த நிலம் பறிக்கப்பட்டு, சொந்த நிலம் இன்னும் வழங்கப்படாமல் பல்வேறு மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் அவர்களுடைய உரிமை மீறல்களாக இருக்கு. பேச்சு சுதந்திரம் தடுக்கப்படுகிறது, ஊடக சுதந்திரம் தடுக்கப்படுகிறது. இப்படி பல்வேறு விடயங்கள் இருந்து கொண்டிருக்கு. எனவே மனிதன் தனக்கு கிடைக்கக்கூடிய அடிப்படை உரிமைகள் கிடைக்காமல் போகும்போது அதற்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய உரிமை எல்லா மனிதர்களுக்குமே இருக்குது. அந்த உரிமையும் இன்றைக்கு பறிக்கப்பட்டுக் கொண்டு அதான் இன்றைக்கு உலக நாடுகளிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடியதாகவும் இருக்குது. அப்ப இந்த மனித உரிமைகள் மீறல்கள் அல்லது பாதிக்கப்பட்டோர் தொடர்பாக உலக நாடுகள் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தினம் உருவாக்கப்பட்டது. ஆனால் யார் கவனம் செலுத்துகிறார்கள் என்பதுதான் கேள்வியாக தங்களுடைய தேவைகளுக்காக அந்தந்த நாடுகளுடைய பிரச்சனைகள் எடுத்துக்கொள்வது, தேவை முடிந்த பிறகு அவற்றை அப்படியே கையிலே கீழே போட்டுவிட்டு செல்வதும் தான் இன்றைக்கு உலக வழக்கமாக இருக்கிறது. உலகத்தினுடைய தலைவர்கள் அல்லது நாங்கள் தான் இந்த உலகத்தை நடத்துகிறோம் என்று கூறக்கூடியவர்களாம் உலகிலே அநீதி நடக்கும் போது அதை எதிர்க்கிறார்களா என்றால் நிச்சயமா இல்லை. அதே அநீதி தங்கள் நாடுகளுக்கு வரும்போது பொங்கி வடிக்கிறார்கள். அப்ப இந்த மனித உரிமைகள் சில வளர்ந்த நாடுகள், அபிவிருத்தி அடைந்த நாடுகளுடைய மக்களுக்கு மாத்திரம்தான் அங்கு இருப்பதுதான் மனித உரிமைகளாக என்ற கேள்வியும் இருக்கு. எனவே உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருக்குமே சுதந்திரமாகவும் சுயாதீனமாகவும் வாழும் உரிமை இருக்கிறது. அதை வழங்க இந்த உலக நாடுகள், ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமைகள் ஆணைக்குழு எல்லாம் ஒன்றாக இணைந்து வர வேண்டும் என்பதுதான் இன்றைய நாளுடைய முக்கிய விடயமாக இருக்கிறது. அதிலும் ஈழத்தவர்கள் இந்த விடயத்திலே நன்றாக ஊறி பாதித்து இன்றைக்கும் திக்குமுக்காடி கொண்டிருப்பவர்கள் என்ற ரீதியிலே எங்களுக்கு இந்த வழிகள் நன்றாக இருக்கும். எனவே நாங்கள் இந்த உலக மக்களுடைய வழிகளை உணர்ந்தவர்களாக கூறிக்கொள்வதும் எந்த இடத்திலுமே மனித உரிமை மீறல்கள் என்பது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத விடயமாக இருக்கிறது. நிச்சயமாக இன்றைக்கு இந்த மனித உரிமைகள் மீறல் என்பது நாடுகளிலே சர்வதேச ரீதியாக உலக நாடுகளிலே இருக்கக்கூடிய அரசியல் விடயங்கள், பொருளாதார ரீதியான விடயங்கள் மற்றும் தனிநபர் பிரச்சனைகள் என்று பல்வேறு ரீதியிலே நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் இன்றைக்கு இந்த டிஜிட்டல் உலகத்திலே இந்த மனித உரிமை மீறல்கள் அதிகரித்த வண்ணம் இருப்பதாக காணக்கூடியதாக இருக்கிறது. ஒரு பக்கம் இந்த டிஜிட்டல் உலகம் அல்லது இந்த தொழில்நுட்ப ரீதியான வளர்ச்சிகள் என்பது ஏற்படக்கூடிய மனித உரிமை மீறல்களுக்கான சாட்சியங்களை வெளிப்படுத்துவதற்கு அல்லது அந்த மனித உரிமை மீறல்களை வெளிக்காட்டுவதற்கு நன்றாக உதவக்கூடிய ஒரு விடயமாக இருந்தாலும் இன்றைக்கு டிஜிட்டல் தளங்கள் ஒரு பக்கம் இவ்வாறு நன்மைகளை செய்து கொண்டிருந்தாலும் பல்வேறு ரீதியாக மனித உரிமை மீறல்களுக்கான பல்வேறு வழிமுறைகளை ஏற்படுத்தக்கூடிய விடயங்களாகவும் இன்றைக்கு இந்த டிஜிட்டல் தளங்கள் மாறி இருப்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது. உண்மையிலே ஒரு இடத்திலே ஒரு பிரச்சனைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால் சாதாரண குடிமகனும் அந்த விடயம் தொடர்பாக பேசுவதற்கு ஏற்ற தளத்தினை வழங்கக்கூடிய அதே டிஜிட்டல் தளங்கள் தான் இன்றைக்கு போலியாக ஒரு நபரினை அவதூறு பரப்புவதற்கும் அல்லது ஒரு தனிப்பட்ட நபருக்கு இருக்கக்கூடிய பிரதேசவாத அல்லது சமூக ரீதியான அல்லது சாதிகள் ரீதியான இருக்கக்கூடிய வேறுபாடுகளினை அல்லது தனக்கு இருக்கக்கூடிய தன்னிச்சையான முடிவுகளை வெளிப்படுத்தக்கூடிய விடயமாக இருக்கிறது. அதாவது அந்த நபருக்கு இருக்கக்கூடிய வெறுப்பு பேச்சுக்களை வெளிப்படுத்துவதாக இருக்கிறது. நேற்று கூட யாழ்ப்பாணத்திலே ஒரு போராட்டம் இடம்பெற்றிருப்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது. அது தொடர்பாக பத்திரிகை செய்திகளும் வெளியாக இருந்தன. அதாவது ஒரு சமூக பொறுப்பிற்காக அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நபர் எவ்வாறு ஒரு பிரதேசவாத கருத்துக்களினை ஒரு குறிப்பிட்ட இடத்தினிலே வெளிப்படுத்த முடியும் என்பது தொடர்பாக அவர்கள் பேசியிருந்தார்கள். எனவே இந்த இவ்வாறாக ஏற்படுத்தக்கூடிய இந்த டிஜிட்டல் தளங்கள் கூட இன்றைக்கு இந்த மனித உரிமை மீறல்கள் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதனை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் 2 தினங்களுக்கு முன்னம் அறிந்திருந்தோம்
தன்னுடைய புகைப்படத்தினை பயன்படுத்தி, அதாவது பாடசாலை சீருடையோடு இருந்த புகைப்படத்தை பயன்படுத்தி அவதூறு பரப்பியதற்காக ஒரு மாணவி தவறான முடிவெடுத்து இறந்திருந்ததை கூட காணக்கூடியதாக இருக்கிறது. எனில் சட்டங்கள் இன்றளவும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது, சட்டங்கள் நாட்டிலே இன்றளவும் அமுலில் இருக்கிறது. இருக்கையில் இவ்வாறான மனித உரிமை மீறல்களும் தொடர்ச்சியான சட்ட மீறல்களும் நடந்து கொண்டுதான் இருப்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இதற்கெல்லாம் பொறுப்பு கூற வேண்டியவர்கள் யார்? இந்த மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய உரிமைகளாக இருக்கும், அதாவது பேச்சு சுதந்திரமாக இருக்கலாம், அல்லது அவர் தனக்கு விரும்பிய மதத்தினை பின்பற்றுவதற்கான சுதந்திரமாக இருக்கலாம், அல்லது அவர் உயிர் வாழ்வதற்கான சுதந்திரமாக இருக்கலாம். இன்றைக்கு இந்த நிலைமைகளிலே ஏற்படக்கூடிய விடயங்களை, அதாவது அவர் தன் வாழ்க்கைக்கு பெறக்கூடிய அனைத்து அடிப்படை உரிமைகளையும் பெற முடியாமல் போவதை தான் நாங்கள் இந்த மனித உரிமை மீறல் என்று அறியக்கூடியதாக இருக்கும். நாங்களும் இதற்கு பழக்கப்பட்டவர்கள். ஈழத்தமிழர்கள் இன்றளவும் இந்த 30 வருட கால யுத்தத்தின் பின்னர் காணாமலாக்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள் பற்றி சர்வதேச அளவிலே நாங்கள் இன்றளவும் பேசிக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் செம்மணி புதைகுழிகள் பற்றி ஆய்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இவ்வாறாக பல்வேறு மனித உரிமைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே இவ்வாறு இடம்பெற்றிருக்கக்கூடிய மனித உரிமைகளை உலகிற்கே வெளிச்சம் போட்டு காட்டுவதற்காகத்தான் இன்றைக்கான இந்த மனித உரிமைகள் மீறல் தினம் பாதிக்கப்பட்டவர்களுக்கான உரிமைகளை உறுதிப்படுத்துவதற்காகவும் இந்த தவறுகளை செய்திருக்கக்கூடியவர்களின் பொறுப்பு கூறலை மீளவும் உறுதிப்படுத்துவதற்காகவும் தான் இந்த தினம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து இன்றைய நாள் ஒரு காச நோய் தினமாக இருக்கிறது. உண்மையிலே இந்த தொடர்ச்சியான இருமலாக இருக்கலாம், அல்லது திடீர் காய்ச்சலாக இருக்கலாம். அடுத்து நீங்கள் ஒரு குளிர்மையான இடத்திலே ஒரு அறையிலே தூங்கி கொண்டிருந்தாலும் திடீரென வியர்த்து கொட்டுவதாக இருக்கலாம். இவ்வாறான நோய் அறிகுறிகள் இருக்கக்கூடியவர்கள் உடனடியாக நீங்கள் வைத்திய ஆலோசனையை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த காலம் மிகவும் உஷ்ணமான காலமாக இருப்பதனால் இவ்வாறு ஏற்படக்கூடிய இந்த உடல் அறிகுறிகளை பார்த்து இது ஒரு உஷ்ணமான காலத்திற்கு ஏற்படுகிறது என்பதை தட்டிவிட்டு செல்ல முடியாது. ஏனென்று சொன்னால் இலங்கையில் கூட காச நோயாளர்கள் கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் செய்திகளின் வாயிலாக அறியக்கூடியதாக இருக்கிறது. எனவே இவ்வாறான பிரச்சனைகள் அல்லது இவ்வாறான அறிகுறிகள் இருக்கிறவர்கள் உடனடியாக வைத்திய ஆலோசனையை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஏனென்று சொன்னால் இந்த காச நோய்கள் உயிர் கொள்ளக்கூடிய ஒரு விடயமாக இருப்பதுடன் நீங்கள் இருமும் போதோ அல்லது தும்மும் போதோ ஏற்படக்கூடிய உங்களினுடைய காற்று பரவலினூடாக ஏனையவர்களுக்கும் ஏற்படக்கூடியதாக இருக்கும். இது ஒரு தொற்று நோயாகவும் இருப்பதனால் சற்று அவதானமாக இருந்து கொள்ளக்கூடிய வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். ஏனென்று சொன்னால் இந்த காச நோய்களினுடைய விழிப்புணர்வினை மக்களுக்கு கொண்டு செல்வதற்காகத்தான் உலக சுகாதார கூட்டமைப்பு இந்த தினத்தினை அறிமுகம் செய்திருக்கிறது. எனவே இது தொடர்பாக சற்றவதானமாக இருந்து கொள்ளவும், முடிந்தவரை இந்த ஹரி குறிப்பிட்டிருப்பது போல தளர்வான உடைகளை அணிந்து கொள்ளவும், காற்றோட்டமான அறைகளிலே இருந்து கொள்ளவும். ஏனென்று சொன்னால் ஒரு காற்றோட்டம் மிகாத அறையிலே இருக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் மூலமாக, அதாவது டிபி என்று சொல்லக்கூடிய பாக்டீரியாக்கள் மூலமாகத்தான் இந்த நோய் ஏற்படுவதாய் அறியக்கூடியதாக இருக்கிறது. எனவே முடிந்தவரை உங்களுக்கு இந்த உஷ்ணமான காலத்திலே தளர்வான ஆடைகளை அணிந்து கொள்ளவும், காற்றோட்டம் மிகுந்த இடத்திலே இருந்து கொள்ளவும் என்பதை கூறக்கூடியதாக இருக்கும். அடுத்து இந்த வளிமண்டலவியல் திணைக்களம் இந்த அதிகரித்திருக்கக்கூடிய உஷ்ணமான காலநிலை தொடர்பாக பல்வேறு தகவல்களை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த காலம் இந்த பாடசாலைகளிலே விளையாட்டு போட்டிகள் நடைபெறக்கூடிய காலம் என்பதனால் இந்த பாடசாலையிலே இருக்கக்கூடிய அதிபர்கள், ஆசிரியர்கள் கவனமாக இருந்து கொள்ளவும், உங்களினுடைய பாடசாலையிலே இருக்கக்கூடிய மாணவர்களை பயிற்சிகளிலே ஈடுபடுத்த போகிறீர்கள் என்று சொன்னால் ஒன்று காலையில் தொடங்கிக் கொள்ளுங்கள் அல்லது மாலை வேளையில் அவர்களை பயிற்சிகளில் ஈடுபடுத்திக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தி இருக்கிறது. முடிந்தவரை இந்த சிறுவர்களை 20 நிமிடமாவது தண்ணீரில் இருக்குமாறு, அதாவது அவர்களை குளிர்மையான சூழலுக்கு பழக்கப்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறார்கள். முடிந்தவரை தாகம் எடுக்காவிட்டாலும் நீரினை அறிந்து கொள்ளுங்கள் என குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே இந்த உஷ்ணமான காலநிலையின் போது இருக்கக்கூடிய விடயங்களை அவதானித்து பெற்றோர்கள், ஆசிரியர்கள், பாடசாலையினுடைய சமூகத்தினர் கட்டாயமாக கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். சிறுவர்கள் மட்டுமல்ல, கர்ப்பிணி தாய்மார்களாக இருக்கலாம், பெரியவர்களாக இருக்கலாம், முதியவர்களாக இருக்கலாம், சற்றவதானமாக இருந்து கொள்ளுங்கள். இது தொடர்பாக நாங்களும் தொடர்ச்சியாக நிகழ்ச்சியிலே பேசிக் கொண்டிருக்கிறோம். எனவே முடிந்தவரை இந்த காலநிலை மாற்றங்களுக்கு ஏற்றவாறு எங்களினுடைய நடவடிக்கைகளை முன்னாயத்தமாக செயற்படுத்திக் கொள்வதன் மூலமாக இதிலிருந்து ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நாங்களும் இழிவளவாக்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும், இல்லையா? நிச்சயமா. அப்போ இந்த விடயங்களை பார்க்கும்போது இன்னொரு பக்கம் இந்த வெயில் காலங்களிலே குறிப்பாக போதிய அளவு நீராகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், உடலில் இருந்து ஏற்படக்கூடிய நீரிழப்புகளை தடுத்துக்கொள்ளுங்கள். அதில் குறிப்பாக சிறுவர்களுக்கு நீரிழப்பு ஏற்படுவது வளமை. அதே போல இந்த
வீடுகளிலே வேலைகளுக்கு செல்லக்கூடியவர்கள், தாய் தந்தை இருவருமே வேலைகளுக்கு செல்லக்கூடியவர்கள், வீட்டிலே பிள்ளைகள் சில நேரம் தனித்து இருக்கும், அல்லது பாட்டு நாட்களோடு இருக்கும். அப்போ அவர்களுக்கு இந்த காலங்களில், வெயில் காலங்களிலே அதிக அளவிலான நீராகாரங்களை வழங்குவதற்கான வசதிகளை ஏற்படுத்தி விட்டு செல்லுங்கள். குறிப்பாக வந்து இந்த இளநீராக இருக்கட்டும், பலரசங்களாக இருக்கட்டும், இயற்கை முறையிலான இந்த தண்ணீர் பானங்களை வழங்குவதற்கான செயற்பாடுகளை மேற்கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்படுகிறார்கள். செயற்கைகளை தவிர்த்து கூடிய அளவில் இந்த காலங்களிலே இயற்கை முறையிலான தண்ணீர் பானங்களை அருந்த வைப்பது வந்து உடலிலே வந்து நீர்ச்சத்து குறைபாட்டை தடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே போல இந்த வெப்ப அதிர்ச்சி ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்குது. எனவே பாடசாலை காலங்கள், இந்த காலங்கள் விளையாட்டுப் போட்டி காலங்களாக இருக்கிறது. எனவே விளையாட்டுப் போட்டிகளில் ஈடுபடக்கூடிய, விளையாட்டு நிகழ்வுகளில் ஈடுபடக்கூடிய மாணவர்கள் அதிகளவான நீரினை அருந்துவதை பாடசாலைய பொறுப்பாசிரியர்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அதே போல இந்த சிறுவர்களை குளிப்பாட்டும் போதும், குறிப்பாக இந்த சிறுவர்களுக்கு குளிக்கிறேன்னா சில சிறுவர்களுக்கு கடும் சந்தோஷமா இருக்கு. தொட்டியலுக்கு இறக்கி விட்டு அந்த பேசனுக்கு வச்சு குளிக்க விட வந்து சிரிச்சு கொண்டு குளிச்சு கொண்டு இருப்பாங்க. அப்போ அப்படி அவர்களை ஒரு 20 நிமிடத்துக்கு மேலே குளிக்க அனுமதிக்குமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. எனவே இந்த விடயங்களில் குறிப்பாக இந்த தாய் தந்தையர் வீடு வேலைகளுக்கு செல்லக்கூடிய நேரங்களில், இருவரும் வேலைக்கு செல்லக்கூடிய நேரங்களில் வீடுகளிலே வந்து இந்த அப்பா அம்மா கூட இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு வந்து இந்த விடயங்கள், அவர்களுக்கு இந்த விடயங்களை அறிவுறுத்துங்க. சும்மாவே அவையில் இந்த விடயங்கள் எல்லாம் நல்லா பார்த்துக் கொள்வார்கள். இருந்தாலும் குறிப்பாக இந்த இயற்கை முறையிலான பாடங்களை பழகப்படுத்திக் கொள்ளுங்க. ஏனென்றால் இப்போ இருக்கக்கூடிய பெற்றோர் எல்லாருமே வந்து நாங்கள் இந்த போத்தில் அடிக்கப்பட்ட ஜூஸ்களை வாங்குறது, இந்த பேக்கெட் ஜூஸ்களை வாங்குறது, இப்படியான விடயங்களை தான் பிள்ளைகளுக்கு கொடுக்க பழகப்படுத்திக்கணும். இருந்தாலும் இயற்கை முறையிலான பானங்களை கொடுப்பது அதிக அளவிலே நீர் சேர்மானத்தை அதிகரிக்கக்கூடியதாகவும் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். சிறுவர்கள் என்பதை தாண்டி அனைவருமே இந்த காலங்களிலே அதிகளவான நீர் அருந்த வேண்டியது. ஏனால் அண்மையில் போன வருடத்தில் கூட இந்த வெப்ப வறட்சியினால் ஒரு சிலர் இறந்ததை பத்திரிகையூடாக படிக்கக்கூடிய, இந்த வருடத்தினுடைய ஆரம்பத்தில் கூட வடகை பகுதியிலே நெல் காயவிடப்பட்டிருந்த இளைஞர் ஒருவர் வெப்ப வறட்சி காரணமாக இருந்திருக்கக்கூடிய செய்தியை படிக்கக்கூடியதாக இருந்தது. எனவே இந்த வெப்பம் என்பது உங்கள் உடலில் இருக்கக்கூடிய நீரை உறிஞ்சி உடலுடைய உறுப்புகளுடைய இயக்கத்தை பாதிக்கக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த காலங்களிலும் முடிந்த அளவு அனைவருமே வந்து நீரை அருந்தி கொள்ளப்படுங்க. அதே போல இந்த உலக காசநோய் தினத்திலே வந்து காசநோய் தொடர்பான விடயங்களிலே விழிப்புணர்வாக இருந்துங்கள். ஆரம்ப கட்டத்திலேயே அதன் அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக வைத்தியரை நாடி உரிய சிகிச்சைகளை பெறுவதன் மூலம் ஆரம்ப நிலையிலேயே அதை குணப்படுத்திக் கொள்ள முடியும் என்று கூறிக்கொண்டு நாங்களும் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்ல போகிறோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் மற்றும் உங்கள் அன்பின் கரிகரன் மற்றும் திவ்யா விஜயபாஸ்கரன். நன்றி.